தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/1/2026 வெள்ளிக்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் இரவு 7:45 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி, நிலவு நிறைந்த நாள். இன்றைக்கு கிரிவலம் வருவது சிறப்பு. கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் கிடைக்கும், மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும். வாய்ப்பு இருப்பவர்கள் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வரலாம். என்னுடைய தலைமையிலே 295வது மாதமாக செட்டிநாட்டு பகுதியிலே இன்று கிரிவலம் நடைபெறும். பொதுவாக நாங்கள் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, நடந்து செல்கின்ற பொழுதெல்லாம் சிவனுடைய பதியங்களை படித்துக் கொண்டு செல்வோம். இன்றைக்கு எத்தனை முறை சிவாய நம என்று சொல்கிறோமோ அத்தனை முறை நமக்கு நற்பலன்கள் கிடைக்குமா? நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும். இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை வந்து சேரும், கண்டுகொள்ளுங்கள் என்று ஒரு பாடல் உண்டு. இப்படி சிவாய நம பதியத்தை நாம் பாடிக்கொண்டு சென்றால் இன்றைக்கு நமக்கு அந்த மலைவலத்தின் மூலமாக மகத்துவம் கிடைக்கும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்து என்ன என்றால், அரசாளும் யோகம் யாருக்கு? இப்ப சமீபத்தில் இனிமேல் தேர்தல் வரப்போகுது. எல்லாருமே இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் எங்களுக்கு சீட்டு கிடைக்குமா ஐயான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இப்போ என்ன திசை நடக்குது, எங்களுக்கு போனாரமே தரணும்னு சொன்னாங்க, தரல, இந்த தரம் கிடைக்குமா, அல்லது ஜெயிச்சிருவோமா, எத்தனை இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதெல்லாம் எண்ணங்கள் நிறைய கேள்விகளெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பழைய காலத்தில் என்ன ஒரு கருத்து சொல்லியிருக்காங்களோ அதை கவிதையாக்கி உங்களுக்கு சொல்கிறேன். அரசாளும் யோகம் யாருக்கு? ஜென்மாதிபதியோடு லாபஸ்தானம் சேர்ந்துள்ள அதிபதியும் ஒன்று கூடி சந்திரனின் வீட்டிற்கு ஒன்பான் நின்றால் ஜெகம் ஆளும் யோகம் உண்டு. ஆயுள் 100ஆம், அன்பாலை சாதிக்கும் ஆற்றல் பெற்றான், அகிலத்தை வசமாக்கும் கலையும் கற்றான், தன் பெருமை உலகிற்கு எடுத்துரைப்பான், தக்கவிதம் இக்கருத்தை அறிந்து கொள்வேன்னு ஒரு பாடல். அதாவது ஜென்மாதிபதியோடு 9க்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் சேர்ந்து அந்த அதிபதி ஒன்று கூடணுமா, ஒன்று கூடி சந்திரன் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் நிற்கணுமா. அப்படி நின்னால் இந்த அரசாளும் யோகம் உண்டாம். அப்படிப்பட்டவர்கள் அன்பாலை சாதிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள், அகிலத்தை வசமாக்கும் கலையை கற்றவர்களாம், தன் பெருமை உலகிற்கு எடுத்துரைப்பான்னா தலைமை பதவி பெருமையோட வாழ்க்கையை நடத்துவானா, தக்கவிதம் இக்கருத்தை அறிந்து கொள்வீர்னு முடிக்கிறாங்க. ஆக இப்பொழுதெல்லாம் அந்த நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி நாம் நம்முடைய சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து கொள்ள வேண்டும். திசாபுத்தி கேட்டு தெய்வங்களை வணங்கினால் நமக்கு வரக்கூடிய இடையூறு சக்திகள் எல்லாம் அகலும். தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றுவது வழிபாடுகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாயை குரு பார்க்கின்றார். குரு மங்கள யோகத்தோடு இருப்பதனாலே பொருளாதார நிலை மிக திருப்திகரமாக இருக்கிறது. எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு வருமானமும் உயரப்போகின்றது. நினைத்தது நிறைவேறும். புண்ணிய காரியங்களுக்கும் பொருளுதவி செய்து மகிழ்வீர்கள். புத்தாண்டு பிறந்து விட்டது. பிறந்த புத்தாண்டிலே நாம் இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்தித்ததற்கு இன்றைக்கு ஒரு நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும். குரு உங்கள் ராசிநாதனை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதை செயலாக்க நினைத்தாலும் அது செயலாக்க இயலும். அதே நேரத்தில் நல்ல வாய்ப்புகளும் வரும். நண்பர்கள் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளவும் இயலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், நல்ல நாள். கிரிவலம் வருவதன் மூலம் மேலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:32 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். சந்திரபலம் உங்கள் ராசிக்குள் 8:32 வரை இருக்கிறது. அதற்கு பிறகு 2ஆம் இடத்திற்கு வருகின்றார். பொதுவாக சந்திரனை பொறுத்தவரை உங்கள் ராசியில் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருந்து வருவதனாலே அதிகாலையில் எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். போட்டிகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். புதிதாக அறிமுகமானவர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலை உயரப் போகின்றது. பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்தனையப் போகின்றார்கள். தேக்க நிலையில் ஒரு தெளிவு பிறக்கும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம். தாய் வழி ஆதரவு உண்டு. ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ல் இருப்பதனாலே, அது குரு பார்ப்பதனாலே திடீரென நல்ல மாற்றங்கள் வரும். வாகன யோகம் உண்டு. பயணங்களும் பறந்தரும் விதம் அமையும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு எல்லாம் காலை 8:32க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். தனாதிபதி சந்திரன். குரு சந்திர யோகம் என்று இருப்பதனாலே கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். அதே நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். மனக்குழப்பங்கள் அகலும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் சரி அது செய்ய இயலும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் இனிதாகவே இன்று நடைபெறப் போகின்றது. இன்று மிக அற்புதமான நாள், யோகமான நாள், வெற்றிக்குரிய நாள்.
கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட விரயஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். 6க்கு அதிபதி 12 இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையிலே சில நல்ல காரியங்களும் நடைபெறும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு நல்ல முடிவுக்கு வரலாம். சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. பகைக்கு மத்தியில் உங்களுக்கு வாழ்க்கை அமைந்தாலும் கூட எந்த எதிர்ப்புகளும் உங்களுக்கு பாதிக்காது. அதே நேரத்தில் மனக்குழப்பங்கள் அகலும். உயர் பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியங்களை செய்து முடித்துக் கொள்வீர்கள். நட்பாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் இன்றைக்கு சேரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. இன்று மாலை நேரத்தில் நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்கின்ற பொழுது குறிப்பாக இந்த மலைவலம் வருவதன் மூலம் உங்களுக்கு மகத்துவங்கள் பெருகும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருந்தாலும் கூட உங்களுக்கு ராசிநாதனாக விளங்கும் சூரியனை குரு பார்க்கின்றார். பிரகாசமான எதிர்காலம் அமைய வேண்டுமானால் குருவின் பார்வை பதிய வேண்டும். அந்த அடிப்படையில் பதிவதனாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சகோதர வழியிலே இனிய செய்தி ஒன்று வருகிறது. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். பம்பரமோடு சுழன்று பணியாற்றி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொள்வீர்கள். புதிதாக தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த ஆண்டிலேனும் புதிதாக நாம் தொழில் தொடங்குவோம். எத்தனை நாளைக்கு நாம் சிம்மராசியில் பிறந்தும் அடிமைக்கே இருப்பது என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற இன்றைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வியாபார வளர்ச்சிக்கு வேற்று மனிதர்கள் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும் நாள். கூட்டு முயற்சிகளிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். வாங்கிய வீட்டால் பிரச்சனை இருக்கிறதே, அது எப்பொழுதுதான் தீரும்? சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் நல்ல முடிவுக்கு வருமா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இன்று நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. குருவின் பார்வை 2இல் பதிவதனாலே உங்களுக்கு திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகிறது. இன்று இனிய நாள், யோகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். காலை 8:32 வரை சந்திராஷ்டமம். ஏதேனும் ஒரு புது முயற்சிகளை செய்ய நினைத்தால் அதிகாலையில் செய்யாமல் அதற்கு பிறகு 8:32 வரை சந்திராஷ்டமம் இருப்பதனாலே அது தாண்டிய பிறகு செய்வது நல்லது. பொதுவாக மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். படப்புழக்கம் குறையும். அமைதி கிடைப்பது அரிது. உள்ளூரில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உடன் இருக்கும் நண்பர்களால் ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். அதிகாலையில் வரும் அலைபேசியின் மூலமாக கூட உங்களுக்கு அதிர்ச்சி தரும் சம்பவம் வரலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். எதிலும் ஈடுபாடு வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதே நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 8:32க்கு மேல் சந்திராஷ்டமம். புது முயற்சி செய்ய நினைத்தால் காலை 8:32க்குள் செய்து விடுவது நல்லது. வாக்கு சாதுரியத்தால் உங்கள் நோக்கங்கள் நிறைவேறும் என்று சொன்னாலும் கூட இயக்கங்கள் தீர நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் காலை 8:32க்குள் நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகளில் ஈடுபடலாம். புதியவர்களை சந்திக்கலாம். பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வழி என்ன என்று யோசித்து அதற்கான வழிமுறையை கையாளலாம். ஆனால் அதற்கு பிறகு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுது சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக எடுக்கலாம். எனவே உங்களுக்கு வரவு வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கலாம். எனவே கொஞ்சம் பணிச்சுமையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வதே நல்லது. இன்று நீங்கள் மாலை நேரத்தில் வரும் மலைவலத்தை கவனமாக அதில் ஈடுபட்டு மலைவலம் வருவது மட்டுமல்ல, முருகப்பெருமானையும் வழிபடுவதன் மூலமும் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். நேற்று பாதியில் என்ற பணி இந்த மீதியும் தொடர்கின்ற நாள். லஞ்சமங்களும் சம்பவம் இந்த நிறைவே நடைபெறப் போகின்றது. தொழிலே உங்களுக்கு பணவரவு கணிசமான தொகை கைகளிலே புரளும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. குறுக்கீடு சக்திகள் எல்லாம் விலகப் போகிறது. பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள், தலைமை பொறுப்புகள் கூட வரலாம். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவைகள் நடக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்று மேலும் நன்மை பெற முருகப்பெருமானை வழங்குவதோடு சிவாலய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மலைவலம் வருவது சிறப்பு. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். சந்தோஷ குறைபாடுகள் வரலாம். உடல்நிலையிலும் சிறு தொல்லைகள், மருத்துவ செலவுகள் உங்களுக்கு தவிர்க்க முடியாததாக அமையலாம். சாதாரண சிகிச்சையில் குணமடைய வேண்டும் என்று வைத்திருந்த மருத்துவர்கள் ரண சிகிச்சை செய்யக்கூடிய சூழல் உருவாகும் போல் இருக்கிறது என்று கூட சொல்வார்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு 2இல் ராகு இருப்பதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திரண்ட செல்வம் வரும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் கூட மற்றவற்றில் உங்களுக்கு மனக்கலக்கம் உண்டு. எனவே அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் இன்றைக்கு கிழமை வெள்ளி என்பதனாலே அம்பிகையை வழிபட வேண்டும். அதே நேரத்தில் பௌர்ணமி என்பதனாலே நிலவு வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். முருகப்பெருமானையும் வணங்குவது உத்தமம். கும்ப
கும்பராசினியர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். வீண் பலிகளை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் அகல குருவின் பார்வை கை கொடுக்கும் என்றாலும் கூட ஜென்மத்தில் சனியும் ராகுவும் இருப்பதனாலே சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் 7ல் கேது இருப்பதால் வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் வராமல் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவ வேண்டுமானால், பக்கபலமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். விழிப்புணர்ச்சியும் தேவை. மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலுகின்ற நாள். துயரங்கள் துள்ளி ஓட நீங்களே வழிவகுத்துக் கொள்வீர்கள். காரணம், உங்கள் ராசிக்கு 6ல் கேது, 6க்கு அதிபதி சூரியனை குரு பார்க்கின்றார். எனவே எதிரிகளின் பலம் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அது மட்டுமல்ல, பிரிந்து சென்ற சொந்தங்கள் இன்றைக்கு வந்து இணையலாம். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி அதனுடைய வாழ்க்கை தேவைக்கு பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பெற்றோர்களின் ஆதரவோடு பெருமை சேர்கிற விதத்திலே ஏதேனும் ஒரு நல்ல சம்பவம் இந்த இல்லத்திலே நடைபெறும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கூட கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மாலை பயணம் மகிழ்ச்சி தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.